இருப்பிடங்கள் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் இருக்கிற அந்த இடத்த கர்த்தர் மாற்ற ஆரம்பிக்கிறார். எப்படி மாற்ற? அந்த எல்லைகளை, அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் விசாலமாக்குகிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம், அதில் 17வது வசனம். எரேமியா 31:17. எரேமியா 31:17. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போ அந்த வார்த்தை, அந்த வசனம் அழகாக அந்த இடத்துல சொல்லப்படுது. எரேமியா 31:17 அழகாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வாசிக்கிற கவனிங்க. உன் முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2வது இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னன்னா, உன் பிள்ளைகளை கர்த்தர் உன்னிடத்தில் திரும்பி வர பண்ணுகிறார். அல்லேலூயா. கெட்ட குமாரன் தூரம் போனான், ஆனால் ஒரு நாளில் அந்த தகப்பனை தேடி தகப்பன் இடத்துல அவர் திரும்பி வர பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இப்போ உறவுகளில் சில விரிசல், பிரிவுகள், சில காரியங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கலாம், தூரம் போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் இந்த உபவாச நாட்களில் உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உன் பக்கமாய் திருப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல 2 கரங்களை தட்டி உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு அவர்கள் திரும்புவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ஒன்று, இந்த சில்ட்ரன்ஸ் டேல உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பெருக செய்வார். ஆமென். அப்போ வெறும் பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதங்கள், செல்வங்கள் எப்படியும். அடுத்து அந்த பிள்ளைகள் வரும்போது உங்கள் வீடு விசாலமாகும். உங்களுடைய குடியிருப்பை கர்த்தர் மாற்றுவார், சில இடத்தை மாற்றுவார், சில நிலத்தை கொடுப்பார். ஏதோ ஒன்று அந்த பிள்ளை செல்வம் வருகிறதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்கள் அந்தஸ்து, உங்கள் குடியிருப்பின் எல்லை ஏதோ ஒன்றை கர்த்தர் மாற்றுகிறார். 2வது, ஒருவேளை பிள்ளைகள் விலகி நிற்கலாம், தூரமாய் நிற்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் அதை கொடுக்க வேண்டிய புத்தியை, ஞானத்தை, அறிவை, ஆற்றலை தந்து பெற்றோர் பக்கமாய், தகப்பனிடமாய், தாயினிடமாய், உறவுகளுக்கு நேராய் கர்த்தர் திரும்பி வர. அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுவோம், உன் முடிவை பற்றி உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து 10 வருஷம் ஏங்கி இருக்கலாம். எத்தனையோ தாய்மார்கள் தாம் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களோட காலம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற, உன் கண்கள் காண உன் பிள்ளைகள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். ஒரு சந்ததி நிச்சயமாக கர்த்தரை அது சேவிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தி, ஒரு சாட்சி என்னென்னா, 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். 3 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம பிள்ளையை குறித்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம், என் பிள்ளை ஒரு கலெக்டர், என் பிள்ளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் தாண்டி இந்த பூமியில் ஒரு தகப்பன் தாய் தன் ஓட்டத்தை முடித்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம், என்னோடய பிள்ளைகள், என் தலைமுறை, என் சந்ததி அது ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள். நாங்கள் காலத்தாமதம் ஆனாலும் எங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகள். அந்த சந்தோஷம் அதுதாங்க யோவான் அந்த இடத்துல எழுதுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ 3வது என்னென்னா, உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்கள் நடத்தணும். சொல்லுங்கள், ஒரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும்? நடத்தணும். எந்த பிள்ளை தீவிரவாதி ஆகுது, எந்த பிள்ளை சமுதாயத்தில் சமூக விரோதியாக மாறுகிறது, எந்த பிள்ளையினால் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு, ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ எந்த வீட்டில் அந்த தகப்பனின் தாயினுடைய கண்டிப்பு இல்லையோ, அல்லது அந்த வீட்டில் தகப்பன் செய்ய வேண்டிய அந்த ரோல் இல்லையோ, அல்லது சில அந்த கண்டிப்பு, சிக்ஷை, இந்த மாதிரி காரியத்தில் எந்த பிள்ளைகள் உருவாக்கப்படலையோ அந்த பிள்ளைகள் தான் துணிகரமாய் தேசத்தில் தீவிரவாதிகளாக, அச்சுறுத்தலாக, இல்லை போதை பழக்க வழக்கங்கள். அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், எங்கே அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பு, எங்கே அந்த போதனை, எங்கே சில உபதேசம், சில காரியம் இல்லையா, அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. சொல்லுங்கள், யார் பாதிக்கப்படுறா? ஆமென். அப்போ ஒரு அப்பா தப்பு செய்யும் பொழுது அந்த அப்பாவை அல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையை பாதிக்கும். நாளைக்கு அந்த அப்பா தவறு செய்து அந்த மகனையோ மகளையோ கண்டிக்கும் பொழுது அந்த கண்டிப்பு ஒரு நாள் எடுபடாது.
அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும், எங்கள் அப்பாவே சரியில்லை, எங்கள் அம்மாவே சரியில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுனா, அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டருக்குள்ளே நடத்துவது பெரிய சவால். ஆனால் இங்கே சொல்லப்படுது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் இந்த உலகத்திலேயே இல்லை. அப்போ நான் என் பிள்ளை அது செய்து இது செய்து அது இதெல்லாம் நான் யோசிக்கிறத விட, என் பிள்ளை என் குடும்பம் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், நாங்கள் ஆண்டரை ஆராதிக்கிறோம், அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆவிக்குரிய விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்று உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் காரியம், உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைகளை திரும்பி வர பண்ணுகிறார். உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம், இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? திரும்ப வர பண்ணுகிறார். மூன்றாவது, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே அவர் நடத்துகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து, அப்படியே கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்த்து, அம்மா அவங்க சாட்சி சொல்கிறேன், நாங்கள் சாட்சி சொல்கிறீங்களாம்மா? வாங்கம்மா வாங்க. அம்மா சாட்சி சொல்லுவாங்க, மழை நின்றும் நம்ம போயிடலாம்.